ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாவனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு கலரிங் புக்கில் கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணேன். அண்ட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குக்கிங் இன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க. அம்மா மத்தியானமே செஞ்சுட்டாங்க. சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த சப்பாத்தி சாப்பிட்ணும் போல் அந்த ஒரு கிரேவிங்காக இருந்துச்சு. ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா செய்யவே முடியல. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை போட்டு அந்த முருங்கைக்கீரை போட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு அவள் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா அவள் என்ன பண்ணான்னா பீரோவில் போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு மெஹந்தி அந்த மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்படி தான் குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வரும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்குமே அப்படியா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்துருவேன். ஸோ அது ஒரு என்கரேஜிங் மாதிரி எடுத்துப்பாங்க. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்று போனால் ஒன்று வருங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே இருக்கும் தெரியுமா? அப்போ நான் இதை பண்ணுவேன். ஒன்றும் இல்லைங்க, பெருங்காயம் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சீரகம் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துடணும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுவேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா அந்த நம்மளுக்கே தெரியும், ஒரு ஸ்மெல், ஒரு அரோமா வருங்க. ஸோ அந்த அரோமா வரும்போது நம்ம தண்ணி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப பெயின் வரும். அப்படியே என்னமோ வயிறு மைல்டாக வலிக்கும். அண்டு கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஸோ இதை பண்ணி கொடுப்பாரு. நான் குடித்தா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிடும், நல்லா தூக்கம் வரேங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது ஹீட் ஆகணும். ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும். ரொம்ப அப்படியே கொதித்து சுண்டணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக கொதிக்கும். இந்த மாதிரி கொதிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதில் இருக்கிற பெருங்காயத்தில் இருக்கிறதும் சீரகத்தில் இருக்கிறதும் அப்படியே இதில் தண்ணி எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியேவும் ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு அடியில் தேங்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் இது வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு ஃபில்டரும் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ஹாட் பேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா சைட் பை சைட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க விளையாட வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன். ஸோ இப்படி தான் எனக்கு போகும். அண்ட் அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் முடிச்சிட்டேன். சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்திங்கன்னா பாப்பா எப்போவுமே என் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ என்னை விட்டுட்டு அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 நாள் தான் நானும் அவங்க கூட இருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் பாப்பா கூட தான் என்ஜாய் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலையும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். 1 வீக்கில் ஒன்ஸ் ஃபுல்லாகவே துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அந்த வேலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே நைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் அவங்க கூட தூங்குறேன்னா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. ஒரு ஜாலி மூட்க்கு வந்துடுவாங்க. அண்ட் இது அவங்க பாட்டிக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்களாம். எனக்கு பேக் பெயினாக இருந்துச்சுன்னு நான் கேட்டேன். பட் ஆனால் அவங்க இல்லை பாட்டிக்கு தலை வலிக்குது, நீ எனக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து ரூமில் கொடுத்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. அந்த ஹாட் பேக் ரொம்ப அப்படியே சூடாக இருக்கும். அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.